blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. ஏன்டா அப்படி பண்ணேன்? கண்ட கண்ட நாய் சொல்கிறதெல்லாம் ஏன்டா கேட்குற? நீ முயற்சி பண்ணுறல, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. டேய் வெற்றி, வெற்றி நில்றா. தலை குனிஞ்சு நடக்காதடா, என்ன மாதிரியே இதுவே. உன்ன மாதிரி இருந்திருந்தா கூட நான் யாரையும் நிமிர்ந்து பார்த்துருக்க மாட்டேன்டா. டேய் வெற்றி, இதுதான் உன்னோட பிரச்சனையாடா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு நீ மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறத அதை இன்னைக்கே மாற்றிக்கோ. அப்புறம் மற்றவங்க எப்படியோ நீ உனக்கு உண்மையாக நல்லவனாக இருக்கியா, அது போதும். மற்றவங்கள பார்த்து நீ வாழ்ந்தா அது நீ வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை. மற்றவங்க மாதிரி நான் இல்லை, நான் வித்தியாசமானவன் அப்படின்னு நீ ஒன்றையே நீயே நம்பு. உனக்கான பாதையை நீயே உருவாக்கி நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. ஆனால் ஒன்று, யாருக்கும் கெடுதல் நினைக்காத. இதுக்கு அப்புறம் ஐயோ என்னை யாருக்கும் பிடிக்கலை, என்னை யாரும் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. உனக்கு அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். உனக்கான பாதையை நீயே உருவாக்கி காட்டு. டேய் ஏன்டா எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்க? ஏதாவது பேசு, வாய் விட்டு சிரி. டேய் கோவிந்த், எதுலையாவது போட்டியில் கலந்துக்கடா, அப்போ தான்டா உனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். பாரு, பார்க்க அமைதியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான் ஊம குசும்பு. இந்த பள்ளியில் படித்த இது வரைக்கும் எவ்வளோ மாணவர்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றை போல் ஒரு மாணவனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லடா. எந்த சேட்டையும் பண்ணாமல் அமைதியாகவே ஒன்றால் மட்டும் எப்படி இருக்க முடியுது? இப்படி சில பாசிட்டிவ் வார்த்தைகளும் சில நெகட்டிவ் வார்த்தைகளும் என்னோடய வாழ்க்கையில் நான் அடிக்கடி கேட்பேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்து கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நான் தவற விட்டேன். யார் கூடயும் நேருக்கு நேர் நின்று என்னால் தைரியமாக பேச தெரியலை. அதனாலேயே நான் தலை குனிஞ்சு வாழ்ந்தேன். இது நீண்ட காலமாக தொடர்ந்தது. ஒரு நாள் என்னை தேடி ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து, யார் எப்படி வேணா நினச்சிக்கட்டும், நான் இந்த முயற்சியில் ஈடுபடணும். முயற்சி தான் முக்கியம், முடிவு தேவையில்லை. தானாக வெற்றி நம்மளை தேடி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா அதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன். இழந்த அந்த வாய்ப்பை விட பெட்டரான ஒரு வாய்ப்பு எனக்கு அமையும் அப்படின்னு இந்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக நினச்சி நான் முயற்சி பண்ணேன். ஒவ்வொரு முறையும் தோல்வியை கண்டு தலகுனிஞ்சு நடந்தேன்னா இப்போது முதல் முறையாக நான் ஜெயிச்சிருக்கேன். முடிக்க முடியாமல் கூட போனாலும் பரவாயில்லை, முயற்சி பண்ணாமல் போகக்கூடாது. வாழ்க்கையில் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சம்பவம் தான் இப்போது நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். நமக்காக எழுதப்பட்டது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். வெற்றி நமக்கு கிடைக்கணும்னா பல அவமானங்களை நம்ம கடக்கணும். அதுக்கு மிக முக்கியம் பொறுமை. ஒவ்வொரு முறையும் தோல்வியை கண்டு தலகுனிஞ்சு நடந்தேன்னா முதல் முறையாக நான் ஜெயிச்சிருக்கேன். இனி நான் தலை நிமிர்ந்து நடக்க போகிறேன்.